தமிழ் அன்பர்களுக்கு முதற்கண் வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல்ல ஆசியுடன் இன்று திருமந்திர மாலையில் பொற்றிலை கூத்து என்ற தலைப்பில் ஒரு பாடல் எடுத்து பார்ப்போம். பொற்றிலை கூத்து என்பது அதாவது நெத்தி புருவத்தில் இருக்கும் ஆஞ்ஞா சக்கரம் அந்த இடத்தில் விளங்கும் பொன்னொழியில் ஆடும் கூத்து பொற்றிலை கூத்து. அந்த பொற்றிலை கூத்தை பொன் தில்லை கூத்து என்றும் சொல்லலாம். இந்த இடத்துல இந்த 6 ஆதாரங்கள் சொன்னல, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகத விசித்தி, இந்த 5 ஆதாரங்கள் முதற்கொண்டு ஆஞ்ஞா 6வது ஆதாரம். இந்த 6 ஆதாரங்களிலும் உண்டாகும் ஒளிகள் ஒன்றாய் சேர்ந்து நெற்றி புருவத்திற்கு நேரே அந்த பொன் ஒளியில் ஆடும் கூத்து பொன்னம்பலம் கூத்து, பொன் தில்லை கூத்து. பொன்னம்பலம் கூத்து என்பது தலை உச்சந்தலையில் ஆடுவது. இது பொன் தில்லை கூத்து. சென்ற பேச்சில் பொன்னம்பல கூத்தை பற்றி சொன்னேன், தலை உச்சந்தலை ஆடுறதை பற்றி. இந்த இடத்துல நெத்தி புருவம், அதற்கு பொன் தில்லை கூத்து. இந்த பகுதி, இந்த தலைப்பில் சில பாடல் இருக்குது. இதில் ஒரு பாடல் எனக்கு பிடித்தமான பாடல் ஒன்று. இது சில சமயத்தில் இதுக்கு முன்னாடி பேசின பேச்சில் இதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். இதை ஆதி பரநாட அங்கை கடலாட ஓதும் சடையாட உன்மத்த முற்றாட பாதி மதியாட பாரண்ட மீதாட நாதமோடு ஆடினான் நாதாந்த நட்டமே என்று முடிகிறது. இதில் சில இடத்துல உங்களுக்கு சுலபமாக புரியும், சில இடத்துல கொஞ்சம் தத்துவம் அடங்கியிருக்குது. ஆதிபரன் ஆட, ஆதிபரன் என்பது சிவன் ஆட, சிவபெருமான் ஆட. அவர் ஆடும் பொழுது கையை காலையில் அசைத்தான் ஆடணும். அப்போ தன்னுடைய தலையும் ஆடு இல்லையா? என்ன ஓதும் சடையாட, ஆதி பரநாட அங்கை கணலாட. அந்த அங்கை கணலாட என்ற இந்த 2 வார்த்தைக்கு 2 பொருள் இருக்குது. ஒன்று பொதுவாக எல்லா நடராஜர் உருவத்திலையும் 4 கைகள் இருக்கும். அப்புறம் 6 கை 8 கை உள்ளதெல்லாம் இருக்குது.
இந்த 4 கை இருக்கும் பொழுது இடது பக்கத்தில் இருக்கிற 2 கை, அதில் ஒரு கை என்னன்னா இந்த வலது காலை தூக்கி ஆடும் பொழுது அந்த இடது பக்கத்தில் இருக்க ஒரு கை அப்படி கொஞ்சம் வலது பக்கம் கொண்டு போய் இந்த கை விரலை என்ன பண்ணுவார்னா அப்படியே கொஞ்சம் கீழ் நோக்கி காமிப்பார். அந்த மாதிரி தான் நடன காட்சி இருக்கும் அந்த நடராஜ உருவத்தை பார்த்தீங்கன்னா. அது என்னென்னா அந்த உருவத்தை அந்த மாதிரி அந்த கை வந்து கீழே எதை காமிக்குதுன்னா, இந்த ஒரு காலில் என்ன செய்கிறாரு, இந்த முயலகன் என்ற அரக்கனை வதம் பண்ணுறதுக்காக, அதாவது முயலகன் என்பவன் மும்மலம் கொண்ட ஆணவம் மாயை கண்மம் என்ற மும்மலத்தையும் ஒருங்கே இணைந்த ஒரு அரக்கன். அந்த அரக்கனுடைய 3 மலங்களை நீக்குவது பொருட்டு அவனுடைய வீணாத்தண்டில், அதாவது வீணாத்தண்டில் முதுகெலும்பு தண்டு, அதாவது சுடுமணி நாடி, அதில் அவர் நடனம் புரிகிறார். நடனம் புரிய அந்த சக்கரங்கள்லாம் விடுபட்டு குண்டலினி சக்தி மேல்நிலைக்கு சென்று அவன் ஆனந்த பரவசம் அடைகிறான். அதனால் அந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா அவன் தலையை தூக்கி கொஞ்சம் வளைச்சு சிவபெருமான ஒரு பொன் சிரிப்போட பார்க்குற மாதிரி அந்த உருவத்தை படைச்சிருப்பாங்க. சிவபெருமானே ஒருத்தர் இனிஷியேட் பண்ணால் எப்படி இருக்கும்? அதை விட நமக்கு கொடுத்து வச்சுக்கணுமா என்ன? நமக்கு ஒரு குரு இனிஷியேட் பண்ணால் அதுவே பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு தகுந்த குரு கிடைக்கணும் என்ன? அது வரை காலம் வரல காத்திருக்கணும். நம்ம நினச்ச சமயத்தில் குரு கிடைக்க மாட்டார். சமயத்தில் என்னென்னா நாம் குருவை தேடி போகிறத விட குரு தன்னை தேடி வருவார். அந்த உள் மனதில், ஆழ்ந்த மனதில் வந்து நமக்கு அந்த வேட்கை இருக்குன்னு வச்சுங்களேன், ஆன்மீகத்தில் நம்ம போகணும் அப்படிங்கிற போது நம்ம குருவை தேடி போனால் கூட தகுந்த குரு நமக்கு கிடைக்க மாட்டார். ஆனால் காலம் வரும்பொழுது தகுந்த குரு நம்ம நோக்கி வருவார். அந்த மாதிரி இருக்கிற சூழலில் ஒரு அரக்கனுக்கு சிவபெருமானே முதுகந்தண்டில் நடனம் ஆடி அவனுடைய வினைகளை போக்கி அவனுக்கு முக்தி கொடுக்குறாருன்னா அதை விட என்ன பாக்கி என்ன இருக்குது? அந்த மாதிரி உங்களுக்கும் நான் முக்தி கொடுப்பேன் என்பதை காட்டுவதற்காக அந்த ஒரு கரத்தை அதை நோக்கி, அந்த முயலகை நோக்கி அமைத்திருக்காங்க. இன்னொரு இடது கையில் தீச்சட்டி ஏற்றி ஆடுகிறார். அங்கை கனலாட, என்ன கனல் ஆட, தீச்சட்டியும் சேர்த்து அந்த இடது கையை ஆடுது. அந்த மாதிரி ஒரு பொருள் உண்டு. இன்னொரு பொருள் என்னன்னா, கனலுங்க என்பது அக்னி. இந்த அக்னி, அதாவது நம்ம உடம்புல வந்து சூரியக்கலை, சந்திரக்கலை, அக்னிக்கலை என்று 3 இருக்குது. இந்த இடது பக்கம் இருக்கிற நாடி வந்து இடநாடி. அது வந்து குளிர்ச்சி பொருந்தியது.
அது வழியாக மூச்சு பயிற்சி எடுத்திங்கன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகும். அது சந்திரக்கலை. வலது பக்கம் சுழுமுனைக்கு வலது பக்கம் இருக்கிறது பிங்கள நாடி, அதுக்கு சூரிய நாடின்னு சொல்லுவாங்க. அதன் வழியாக மூச்சு பயிற்சி செய்வர்களுக்கு உடம்பு வந்து உஷ்ணமாகும். இந்த ரெண்டும் சுழுமுனையும் சேர்ந்து முடிகிற இடம் கீழ்நடையில் மூலாதார சக்கரம், மேல்நிலையில் முடிகிறது வந்து ஆஞ்ஞா சக்கரம், அந்த நெத்திப்புருவத்தில் போய் முடிஞ்சிடும். அதற்கு இடையில் பல இடத்துல நெருங்கி வரும். அந்த நெருங்கி வர இடமெல்லாம் சக்கரமாக அந்த காலத்தில் ஒரு உணர்ச்சி பூர்வமாக சொல்லி வந்தார்கள். அந்த மூலாதார சக்கரத்தில் வந்து அக்னி சுரூபமாக இந்த முதுகந்தண்டுடைய சுழுமுனை நாடுடைய அடிப்பாகத்தில் மூலாதார சக்கரத்தில் அக்னி சுரூபமாக இந்த குண்டலினி சக்தி இருக்குது. அந்த சக்தியை குறிக்கிறதா அங்கை கனலாட அந்த சூடு, அந்த அக்னி சூடு, மூலச்சூடு, மூலாக்னி என்ன, அது வந்து சுழுமுனையில் பொருந்தி, ஏன்னா மேல் நோக்கி செல்றோம் இல்லையா, அதனால் சுழுமுனையில் பொருந்தி அதுவும் ஆட அப்படிங்கிற அந்த கருத்தும் இதில் இருக்குது. மேம்போக்க பார்த்தா தீச்சட்டி ஆடுற மாதிரி தெரியுது, கொஞ்சம் அலசி பார்த்தா அக்னிக்கலை சுழுமுனையில் ஆடும் ஒரு கூத்து, அதுவும் ஆட, அதான் அங்கே கனலாட. ஓதும் சடையாட, ஓதும் சடையாடன்னா போற்றுவதற்குரிய, நம்மெல்லாம் புகழ்ந்து பேசுவதற்குரிய அல்லது வணக்கத்திற்கு உரிய இந்த சடாமுடி அதுவும் ஆடுது. அதில் இருக்கிறது ஆடும் பொழுது அதில் இருக்கிறது எல்லாமே ஆடும் இல்லையா. இப்போது சாதாரணமாக ஒரு மனிதன் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பெண்கள் நிறையா முடி வச்சுருப்பாங்க. என்ன, பெண்கள் முடிய வச்சுருக்கவங்க அல்லது சில சமயத்தில் ஆண்களும் முடி வைக்கிறான் வச்சுங்களேன், அதில் சிவபெருமான்னு ஒன்று. இந்த என்ன நம்ம தலையில் இருக்கோம், பெண்களுக்கு என்ன நல்லா கொஞ்சம் பூ இருக்கும், அப்புறம் நல்லா சீவி சிடை போட்டு அங்கங்கே சில ஆபரணங்களை சொருகி வச்சுருப்பாங்க. அதுதான் இயற்கை. இவர் என்ன பண்ணுறாரு, எது தேவையில்லையோ, எது நமக்கு கண்ட அருவறுப்பாக இருக்குமோ அதெல்லாம் எடுத்து தலையில் சொருகி வச்சிருக்காரு. என்னென்னா, இப்போ மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் அவர்களுடைய மகுடத்தில் வந்து மயிலிறகுலாம் வச்சுக்குவாங்க. மயிலிறகு, கொக்கு இறகு இதெல்லாம் வச்சுக்குவாங்க. அது அழகை கொடுக்கக்கூடியது. என்ன, மயிலுக்கு தத்துவம் கொடுக்குறாங்கன்னா இங்கே ஒன்றும் அதிகமாக கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா மயிலுக்கும் பாம்புக்கும் தான் பிடிக்காது. பாம்பு வந்து மயிலை கண்டா பயப்படும். அப்போது இந்த பாம்பு என்ற ஒரு இந்த கெட்ட சுவாபாத்தம், பாம்பு வந்து விஷத்தன்மையை கொண்டது. அந்த விஷத்தன்மைக்கு எதிராக நன்மை புரியும் ஒரு சக்தி, அது வந்து இங்கே மயில். அதனுடைய அடையாளமாக மயில் இறகை அவர் தலையில் சூடி கொண்டிருக்கிறார் என்று ஒரு பொருள் உண்டு. இந்த கொக்கு இறகு இருக்குல்ல, அதுக்கு ஒரு புராணம் இருக்குதுங்க. குண்டாசுரன் என்ற ஒரு அசுரன் தான்.
அவன் கொக்கு உருவம் எடுத்து இந்த உலகத்தில் இருக்க மக்களை கொறித்து கொறித்து துன்புறுத்தி வந்தான். அப்பொழுது சிவபெருமான் அவனை சம்ஹாரம் செய்து அவனுடைய இறகை தன் தலையில் சூடிக்கொண்டார். அவருக்கு இதே வழக்கம். என்ன பண்ணுவார்னா, ஒருத்தனை ஒரு அரக்கனை நெத்தி புருவத்தில் இருக்கிற மூன்றாவது கண்ணில் எரிச்ச ஆரம்பிச்சுங்க, அந்த இடத்துல சாம்பல் ஆகிடுவான். உடனே அந்த சாம்பலை எடுத்து தன் உடம்புல பூசிக்குவார். இது அந்த காட்சியை ஒரு இந்த சிவம் சீரியலில் இந்த இந்தி படத்தில் இந்தி மொழியில் ஒரு இந்த என்ன சொல்கிறது சிவமகாபுரான் அப்படின்னு ஒரு தொடர்ச்சி வருது. அதில் ஒரு காட்சியில் வருது, ஒரு சிறுவன் சிவலிங்கத்தை வைத்து வழிபடுகிறான். அப்பொழுது ஒரு அரக்கன் வந்து அதற்கு இடைஞ்சல் கொடுக்குறான். அவன் வந்து பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்கான். ஆனால் அவர் வரவன் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, என்னைக்கா ஒரு நாளைக்கு சிவனுடைய பக்தரை தொல்லை பண்ணினா சிவன் மூலமாகவே உனக்கு அழிவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த இடத்துல அவன் மறந்துடுறான். அதனால் சிவ பூஜை யார் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் தொல்லைப்படுத்திட்டு வரான். தன்னையை பூஜிக்கும்படி சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. தன் பேரை சொல்லி பூஜிக்கணும், வேறு யாரையும் சொல்லக்கூடாது அப்படின்னு. அந்த வரத்தினுடைய தன்மையை மறந்துட்டு ஒரு சிறுவன் வந்து சிவலிங்கத்தை வைத்து பூஜை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த இடத்துல வந்து அவன் அதற்கு இடைஞ்சல் கொடுக்க வரும்பொழுது சிவபெருமான் வர்றார். வந்து அவனை நெத்திக்கல்லையும் எரிச்சிட்டார். அந்த இடத்துலையே சாம்பல் ஆகிட்டான். அதை எடுத்து பூசிக்குவார். அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த கொக்கு உருவம் கொண்டு இருந்த ஒரு அசுரனை அவர் அழித்த பிறகு அந்த கொக்கு இறகு எடுத்து தலையில் வைத்துக்கிட்டார் அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுது. ஸோ கொக்கு இறகு, மயில் இறகு. அப்புறம் என்ன, பூ நிறைய வச்சுருப்பார். இதில் வந்து இந்த பாட்டு என்ன சொல்கிறது, ரெண்டாவது அடியில் என்ன சொல்லுது, ஓதும் சடையாட உண்மத்த முற்றாட அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ உண்மத்த முற்றாடனா ஊமத்தம் பூங்க. இந்த ஊமத்தம் பூ பற்றி பார்க்கலாம். இப்போ அப்படின்னா சிவபெருமானுடைய தலையில், அதாவது நடராஜ பெருமான் தலையில் இந்த ஊமத்தம் பூ மட்டும் வைக்கிறதுக்கு பதிலாக இன்னும் மற்றும் 7 புஷ்பங்கள், ஊமத்தம்போடு சேர்த்து 8 புஷ்பங்கள், அதுக்கு பேர் அஷ்ட புஷ்பங்கள்னு பேர். இந்த பேர்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டதில்லை, ஒரு புத்தகத்திலேருந்து எடுத்தேன். அந்த பேர்லாம் சொல்கிறேன் கேளுங்க. பாகா என்ற ஒரு மலர், துரோணா அப்படிங்கிற ஒரு மலர், ஊமத்த மலர், சுமானா அப்படிங்கிற ஒரு மலர், பாடலம், பத்மம், உத்பாலம், கோசூரியா அப்படின்னு இப்படி 8 வகையான மலர்கள். இன்னொரு தடவை சொல்கிறேன். பாகா, துரோணா, ஊமத்த மலர், சுமானா, பாடலம், பத்மம், உத்பாலம், கோசூரியா. இந்த 8 மலர்களையும் அவருடைய திருமுடியிலே அணிந்து கொள்வது வழக்கம். இன்னொரு பூவையும் அணிந்து கொள்வார். நம்ம முன்னாடி ஒரு கதை பார்த்தோம் இல்லையா, இந்த அடிமுடி தேடங்கிற கதை. அதில் வந்து இந்த தாளம்பூ என்ன பண்ணுச்சு, பொய் சாட்சி சொல்லிச்சு. அதாவது பிரம்மா வந்து இந்த ஜோதி வடிவான இருக்க இறைவனுடைய முடியை கண்டு வரைன்னு சொல்லி போனார். அவரால் கண்டுபிடிக்க முடியல. இடையில
தாளம்பூ என்ற ஒரு பெண் மேலிருந்து வர்றா. அவகிட்ட கேட்கும் பொழுது அவள் என்ன சொல்கிறான்னா, அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, எப்போது நான் புறப்பட்டேன், இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இன்னும் போயிட்டே இருக்கேன், அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஒரு அவநம்பிக்கை வந்து அது அந்த முடிவு விட்டுறாரு. அதாவது இனிமேல் வேணாம், போய் பார்க்க வேணாம் அப்படின்னு. அப்போது தாளம்பூக்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நான் வந்து செவ்வராணி முடிய நான் கண்டு கொண்டே சொல்லி சிவபெருமான் சொல்ல போகிறேன், நீ வந்து அதுக்கு சாட்சி சொல்லு அப்படிங்கும்போது சாட்சி சொல்கிறான். சிவபெருமான் சாட்சி சொன்னதுக்காக ஒரு சாபம் விடுறார், பொய் சாட்சி சொன்னதுக்காக. அதாவது உன்னையும் வந்து எந்த பூஜைக்கும் பயன்படுத்த மாட்டாங்க, பெண்கள் தலையில் சுட மாட்டாங்க, நீ எவ்வளோ அழகாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாரு. அதுபோல் இன்னை வரலும் அவர் யாருமே தலையில் சூடிக்கிறதில்ல. அது காரணம் என்னென்னா, அது ரொம்ப நறுமணம் கொண்ட ஒரு மலர், அந்த நறுமணத்திற்கு பாம்பு சுலபமாக வரும். அதுக்காக தான் அந்த மட்டை இருக்குதே, அந்த மட்டைக்குள்ளேயே தாளம்பூ மட்டைக்குள்ளே பாம்பு ஒளிஞ்சிருக்கும். அது வாசம் புரிகிற இடம், அந்த வாசனைக்கு அது வருமா. ஆகையினால இறைவனுக்கு அது படைக்கிறது இல்லை. அதே சமயத்தில் பெண்களும் அதை சூட மாட்டாங்க. ஆனால் பார்ப்பறதுக்கு அழகாக இருக்கும், நறுமணம் நல்லா இருக்கும். இந்த ஒரு மலரை மகா சிவராத்திரி என்று ஒரு அந்த அர்த்த காலம் சொல்லும்ல, அந்த 3வது காலம் பூஜை இருக்குது இல்லையா, 3வது காலமோ 4வது காலமோ, இந்த ஏதோ ஒரு சமயத்தில் இந்த விடிய காலத்தில் செய்யக்கூடிய பூஜையில் சிவபெருமானுக்கு அந்த சமயம் மட்டும் இந்த தாளம்பூவை சாத்துவாங்களாம், அதை அணிந்து பூஜை செய்வாங்களாம். அது இன்றும் தமிழ்நாட்டில் நடத்தி வருது, நடைபெறு வருகிறது இந்த ஒரு சடங்கு. வேறு எந்த நாளும் இறைவனுக்கு தாளம்பூ சுட மாட்டாங்க. ஆனால் இந்த ஏற்கனவே சொன்ன 8 மலர்களும் அடிக்கடி சுடுவது வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது உண்மத்தம்பூ. இந்த உண்மத்தம்பூனுடைய சிறப்பு என்ன, ஏன் உண்மத்தம்பூ வச்சுருக்காரு? உண்மத்தம்பூவுக்கு நமக்கு என்ன, நம்ம எதாவது பயன்படுத்துகிறோமா? அது பாட்டுக்கு காட்டில் வளையிறோம், அது நிறைய இடத்துல என்ன விளையும், கண்ணாப்பண்ணான்னு வந்துட்டுருக்கோம் அது பாட்டுக்கு. அதுக்கு ஒன்றும் நாமளாக பொறுப்பெடுத்து தண்ணியெலாம் ஊற்றணுங்க அவசியம் இல்லை. ஆனால் அந்த மலரை நம்ம ஒன்றும் பண்ணுறது கிடையாது, அதை எடுத்து தலையில் சுற்றிக்கிட்டார். அதை சூட்டுறதுடைய காரணம் என்ன அப்படின்னு இந்த ஆராய்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். என்னென்னா, உண்மத்தம்பூ அதாவது உண்மத்தம் என்றால் பெருங்கழிப்பு, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆனந்தம். இந்த யோகிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, சித்தர்கள்லாம் இந்த சமாதி நிலைக்கு போகணுன்னா இந்த உண்மத்தம்பூவை வந்து பயன்படுத்துவாங்களாம். அது வந்து ஒரு போதை கொடுக்கக்கூடியது என்ன. ஆகையினால அந்த உண்மத்தம்பூ வந்து அதன் அடையாளமாக உண்மத்தம்பூவை தலையில் சுடிக்கிறாரு. அப்புறம் உண்மத்தர்கள் ஆவார்கள். சில பேர் உண்மத்தர்கள்லாம் மேல்நிலைக்கு செல்றவர்கள், தன்னை மறந்த நிலைக்கு. உண்மத்த நிலைங்கிறது என்ன தெரியுமா, தன்னை மறந்த நிலைக்கு, அதாவது சமாதி நிலை தான் உண்மத்த நிலைம்பாங்க. அந்த உண்மத்த நிலைக்கு போகிறதுக்கு தியானம் பண்ணியும் போவாங்க, இல்லைன்னா கஞ்சா அடிச்சும் போவாங்க. என்ன, அகோரிகள் கஞ்சா அடிச்சும் போவாங்க. தியானத்து மூலமாக சமாதிக்கு போகலாம். அந்த தியானத்துக்கு அந்த சமாதி நிலைக்கு எடுத்து போகக்கூடிய பொருள்கள் வந்து அதில் ஒன்று உண்மத்த மலரும் உண்டு. அதன் முறையே இவர் வந்து தலையில் சூடியிருக்காரு. ஸோ இவர் ஆடும் பொழுது அதுவும் ஆடுது அப்படிங்கிறது இங்கே பொருள்படுது. அப்புறம் என்ன வச்சுருக்காருன்னா, அப்படின்னா தலையில் என்ன இருக்குது, ஒரு எலும்பு வச்சுருக்கார், மண்டை ஓடு, அது மண்டை ஓட தலையில் வச்சுருக்கார். அப்புறம் ஒரு எலும்பு வச்சுருக்கார். இந்த மண்டை ஓடு வந்து பிரம்மாவுடைய மண்டை ஓடு. அந்த எலும்பு வந்து இவர், அதாவது
விஷ்ணுவுடைய எலும்பு. எதற்கு இதை வச்சிருக்காருன்னா, இந்த உலகம் அழியும் பொழுது அவர்களும் விதிவிலக்கல்ல, அவர்களும் அழிந்து படுவார்கள். எஞ்சி இருப்பது ஒரே ஒளி மண்டலம் தான். இருட்டாகவும் இருக்கும், ஆனால் ஜீவ ஒளியாக இருக்கும். அந்த உருவெல்லாம் போயிடும். அப்புறம் திரும்ப இந்த உலகத்தை படைக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த படைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் உள்ள ஒரு விதை, அந்த விதை தான் இந்த எலும்பும் அந்த கபாலமும். இந்த கபாலத்தை வைத்து பிரம்மாவை படைக்கிறாரு, அந்த எலும்பை வைத்து விஷ்ணுவை படைக்கிறாரு. ஏன்னா அவர்கள் வந்து காத்தல் அந்த அப்புறம் படைத்தல், இந்த படைத்தல் அந்த காத்தல் அப்படிங்கிற 2 தொழிலையும் அவங்க செய்கிறாங்க இல்லையா, அதற்காக அவர் வச்சிருக்காரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதாவது எலும்பும் கபாலமும் என்ற தலைப்பில் நம்ம அதை பார்த்தோம். இந்த பாடல் இருக்குது. அது எப்படி வரும்னா, எலும்பும் கபாலம் ஏந்திலனாகில் இற்ற மண்ணாமே நம்ம பார்த்தோம். அந்த முழுசாக நான் சொல்கிறேன் இப்போது. அந்த பாடல் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கொஞ்சம் இருக்கு வரேன். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வளம்பன் மணிமுடி வாரவனாதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாகில் எலும்பும் கபாலமும் இற்ற மண்ணாமே அப்படின்னு. அந்த எலும்பும் கபாலத்தையும் அவர் தலையில் வைத்து கொள்ளவில்லையா, இல்லைன்றா அந்த எலும்பும் கபாலமும் மண்ணோடு மண்ணாக போய் அந்த படைப்பு தொழிலுக்கும் காத்தல் தொழிலுக்கும் உரிய கடவுளை அந்த விஷ்ணு பிரம்மாவையும் விஷ்ணுவையும் படைக்க இயலாது என்ற ஒரு தத்துவத்துக்காக தான், அந்த ஒரு காரணத்துக்காக அவரும் அவங்க தலையில் வைத்திருக்காரு அப்படிங்கிறது. ஓகே, இன்னும் என்னென்ன இருக்குது, கங்கை இருக்குது. இந்த கங்கை தலை உச்சந்தலையில் இருக்குது இல்லையா என்ன. ஸோ அந்த கங்கை தான் அந்த அதுக்கு கதை இருக்குது. அதாவது இந்த பகீரதி இமயமலையிலேருந்து வேகமாக வர, அதனுடைய வேகத்தை தாங்காமல் அதை வந்து பாகீரதி அந்த கங்கையோடு சேர்ந்து கங்கையாக மாறி கங்கையும் வேகமாக வர அதை வந்து ஒரு தலையில் தாங்கிக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக விடுறாரு அப்படின்னு அது புராண கதை. இது தத்துவம் என்னன்னா, இந்த கங்கை தலையில் சூடி இருக்கிறது என்னென்னா, இதுக்கு ஒரு இன்னும் உதாரணம்னா அமிர்த பிரவாகம் அப்படிம்பாங்க. இது தத்துவமாக, அதாவது யோக தத்துவமாக பார்க்கக்கூடியது. என்னென்னா, இந்த தியான பயிற்சி பண்ணுறவங்களுக்கு சில சுரப்பிகள் நாதம், அதாவது இந்த பைனியல் கிளான்ஸ், பிச்சுட்ரி கிளான்ஸ், அதிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த அந்த திரவமானது சில, அதாவது அதுதான் வந்து சில நன்மைகளை கொடுக்கும், ஒரு உணர்வுகளை கொடுக்கும். அது வந்து இந்த தியானத்துக்கு குண்டலினி பயிற்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது வந்து ஒரு அமிர்தம் சொல்கிறாங்க. அது வந்து தலை உச்சந்தலையில் போய் உடம்புறா பரும்போது அது அமிர்த பிரவாகம் அப்படின்னு சொல்கிறதுக்காக, அந்த ஓமைக்காக கங்கையை தலையில் வச்சிருக்காரு அப்படின்னு அந்த யோக சாஸ்திரத்தை சொல்கிறது. புராண சாஸ்திரத்தில் சொல்கிறது அதனுடைய வேகத்தை குறைக்கிறதுக்காக. தத்துவமாக, யோக தத்துவமாக சொன்னால் இந்த பொருள் தான் அடங்கி இருக்குது. அதாவது அமிர்த பிரவாகம் என்ற பொருள் அடங்கி இருக்குது ஆச்சுங்களா. அதுதான். அப்புறம் இன்னொன்று, இந்த தலையில் வந்து இளம் பிறை வச்சிருக்காரு, அதுவும் ஆடும். இந்த இளம் பிறையை ஏன் வைத்தார்னா, இந்த தக்கன் வந்து தன்னுடைய மகள் 27 குழந்தையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தாரு. அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரோகிணி நட்சத்திரம், அதாவது நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள் 27 பேர்கள் கொடுத்து, அந்த பேர்லாம் கொடுத்து அதை வளர்த்து வந்தாங்க. ஆனால் அந்த 27 பெண்களையும்
இவருக்கு சந்திரன் மனம் முடித்து வைத்தார். ஆனால் நீ எல்லாத்தையும் சமமாக பாவிக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி வாங்கிட்டு தான் அவர் கொடுத்தாரு. இப்போது வானத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட இந்த நிலா, அதாவது நிலவு போயிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதில் தான் ராசி கண்டுபிடிக்கிறது. ராசி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா சுலபம்னு சொல்லணே. இப்போது அஸ்வினி நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுங்களேன். அஸ்வினி நட்சத்திரத்து பக்கத்தில் இருக்கும் பொழுது பிறந்த குழந்தைகளுக்கு அஸ்வினி நட்சத்திரம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த நட்சத்திரங்கள் மாறிக்கிட்டே வரும். என்ன இப்போ பரணிக்கு அடுத்த நாள் பரணிக்கு வரும். நட்சத்திரங்கள் மாறுவதில்லை, அது இருந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் இந்த நிலவு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்து வழியாக போயிட்டே இருக்கும். அதாவது இங்கேருந்து பார்க்கும் பொழுது நிலவு பக்கத்தில் இருக்குது, நட்சத்திரம் பல மடங்கு தூரத்தில் இருக்குது. இந்த நேரு கோடை போட்டேன்னு வச்சுங்க, பூமிக்கும் அந்த அந்த நட்சத்திரத்துக்கும் கோடு போடும் பொழுது இடையில் வந்து நிலவு இருக்கும். அந்த நிலவு எதை நோக்கி இருக்குது அதை பார்க்கணும். இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு பரணி. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்ன கார்த்திகை நட்சத்திரம். அதாவது இந்த அண்டத்தில் வந்து 360 டிகிரி, அதில் என்ன பண்ணணும், 12ஆக பிரிக்கணும். 12ஆக பிரிச்சிங்கன்னா என்ன வரும்னா 360 12ஆக பிரிச்சிங்கன்னா 30 டிகிரி வரும். ஒரு ராசிக்கு 30 டிகிரி இல்லைங்களா? அந்த 30 டிகிரி அதில் வந்து அதாவது இருக்கிறது மொத்தம். இப்போ 30 நட்சத்திரத்தை எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்போ 30 டிகிரிக்கும் ஒரு டிகிரி, அதாவது என்ன சொல்கிறது, இந்த எடுத்தவங்க வந்து 27 நட்சத்திரம் எடுத்துட்டாங்க. ஆகையினால 30 டிகிரிக்கு பாஸ் பண்ணுறதுக்கு 2.25 நட்சத்திரம் வரும். அதனால தான் மேச ராசியில் முதல் நட்சத்திரம் வந்து முழு நட்சத்திரம், அதாவது அசுவினி, பரணி முழு நட்சத்திரம், அப்புறம் இன்னும் 1/4 நட்சத்திரம் வரும். ஒரு 1/4 நட்சத்திரம் வந்து அந்த முதல் பகுதி, அது வந்து கார்த்திகையில் முதல் பாதம், அது வந்து மேசத்தில் வரும். மீதி இருக்க 3/4 பாகமும் இதுக்கு போயிடும், ரிஷபத்துக்கு போயிடும். இப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ சில நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரம், சில நட்சத்திரங்கள் வந்து பாதி, கால், முக்கால் அப்படி போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்மளுடைய இந்த இந்து மதத்தினுடைய இந்த ஜோதிட அமைப்பு சந்திரனை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்டது. இந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் அது கிடையாது, அது சோலார் சிஸ்டம். அங்கே இந்த ஸ்டார்லாம் வர்றது கிடையாது, ஏன்னா திசா புத்தியும் கிடையாது. நம்மளுடைய ஜாதகம் வந்து நம்மளுடைய சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தானே வச்சுங்களேன், உண்மையிலும் காம்ப்ளிகேட். ஆனால் கற்றுக்க போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எவ்வளவு சுச்சமான விஷயம்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் சந்திரன் வந்து பிரவேசிட்டே போகணும். ஆனால் சந்திரன் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தோட, அதாவது அசுவனுடைய இருக்கும்பொழுது அசுவனியை உண்மையிலும் விரும்பணும், சமமாக பாவிக்கணும் இல்லையா? ஆனால் அவன் வந்து எப்போவுமே ரோகிணி நட்சத்திரத்தில் மட்டும்தான், ரோகிணி நட்சத்திரத்தை மட்டும்தான் ரொம்ப பிரியமாக இருப்பாப்புல. இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு பேர் ஆங்கிலத்தில் அல்டப்ரன் பேர். நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்தில் பளிச்சுன்னு இருக்க நட்சத்திரம் நான் சொல்கிறேன். அஸ்வினி வந்து ஓரளவு கண்ணில் தெரியுங்க, அதுக்கு பேர் ஹேமல்னு பேர். பரணி வந்து அவ்வளோ தெரியாது. அது ரொம்ப, அதாவது என்னென்னா ஒரு காலத்தை தெரிஞ்சிருக்கலாம். நம்மளுடைய பானசாஸ்திரம், அந்த ஜோதிடங்கிறது 5000 வருஷத்துக்கு முற்பட்டது.
இந்த அண்டங்கள் விரிவடைந்துகிட்டே போகிறதுனால இந்த நட்சத்திரமும் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்குது போல தெரியுது. ஆனால் அந்த ஜோதிட பிறந்த காலம், அதாவது பராசர முனியெல்லாம் கண்டுபிடிச்ச காலத்தில் இந்த நட்சத்திரம்லாம் நல்லா கண்ணில் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் எடுத்திருக்காங்க. நானும் டெலஸ்கோப் மூலமாக இந்த பரணி நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். அது பவர்ஃபுல் டெலஸ்கோப் வேணும். அதை வச்சு கண்டுபிடிச்சேன். அதுக்கு வந்து என்னோ பேர் ஏரிஸ் 35 or 45 சம்திங் லைக் தட். இந்த அஸ்வினிக்கு வந்து ஹேமலுங்கிற பேர், பரணிக்கு ஏரிஸ் 45, அப்புறம் கார்த்திகை வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். அதில் ஒரு ஸ்டார் வந்து அல்கோன் பேர். அந்த நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம். மீதி இருக்கிற 5 நல்லா பிரைட்டாக இருக்கும். ஆக அந்த பிரைட்டை வந்து அந்த மொத்தம் 6, அதை என்ன பண்ணாங்கன்னா அந்த 6 நட்சத்திரத்தையும் தான் அந்த முருகப்பெருமானை வளர்த்ததாக ஒரு புராண கதை. அது எல்லாத்துக்கும் தெரியும். அவர்கள் கீழே இறங்கி வந்து முருகப்பெருமானை வளர்த்தாங்க. அதனால் சிவபெருமானை அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வானவெளியில் உங்களை எப்போவுமே மக்கள் போற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி, வணங்குவார்கள் என்று சொல்லி ஒரு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அதனால் கார்த்திகை நட்சத்திரங்கிறது அதாவது நல்லா பிரைட்டாக இருக்கக்கூடியது ஒரு 6-7. ஆனால் அந்த மண்டலத்தில் வந்து அது சுற்றியலோடு ஒரு 100க்கு மேலே நட்சத்திரம் இருக்குது. அதை பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் டெலஸ்கோப் வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல பைனாகுலர்ஸ் இருந்தாவே பார்க்கலாம். கண்ணில் பார்க்கும் பொழுது ஒரு திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். வெளிச்சம்லாம் இருக்கக்கூடாது, நல்லா இருட்டு பகுதிக்கு போகணும். திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். ஆனால் பைனாகுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்கணுன்னா பெரிய டெலஸ்கோப் வேண்டியதில்லை. பெரிய டெலஸ்கோப் பார்க்கக்கூடாது. காரணம், எல்லா நேரத்தையும் பார்க்க முடியாது. அந்த ஒரு தொகுதி எல்லாத்தையும் பார்க்கணுன்னா இந்த மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க அஸ்ட்ரானமியில், அந்த டெலஸ்கோப் விஷயத்தில். எப்படின்னா 20x 20 டைம் 20 தடவை அதிகப்படுத்துகிறோம். அந்த மாதிரி, அதாவது மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு 20x. அந்த ரேஞ்சில் பார்க்கும் பொழுது நிறைய நட்சத்திரத்தை பார்க்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நட்சத்திரம் இருக்கிற 7 நட்சத்திரம் சொல்கிறேன்ல, அதிலிருந்து ஒளி கதிர்கள் வரும். அது என்னென்னா நெபுலா. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நெபுலா இருக்குது. ஓகே, அதுவும் சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அது நான் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆயிரக்கணக்கான தடவை நான் பார்த்துருப்பேன். ஏன்னா எத்தனையோ வருஷம் நான் பார்த்துருக்கேன். அவ்வளவு தூரம் ஒரு தடவை பார்த்தா அவ்வளோ தூரம் அதுவும் பார்த்து அது அப்படியே சமயத்தில் என்ன ஆகும், தூங்கும்போது கூட அப்படியே ஒரு இந்த 4th ஸ்டேட் ஆஃப் மைண்டு சொன்னோம்ல, ஒரு கான்சியஸ்னஸ், அது நினச்சிக்கிட்டே இருக்கும். நான் அதிலேயே தியானம் பண்ணுறது வழக்கம். அதுதான் அதிதுரிய மெடிடேஷன். இந்த விண்வெளி மண்டலத்தில் தியானம் பண்ணுறது வந்து அதிதுரிய தியானம். அதாவது துரிய தியானம், துரியாதீதம், அதிதுரியம். இந்த விண்வெளி மண்டலத்தில் பார்க்குறோன்னா அதில் வந்து நம்ம தியானம் பண்ணோன்னா ராத்திரியில் நல்லா வெளிச்சமில்லா இடத்துல போய் வானத்தை பாருங்கள், நட்சத்திரத்தை பார்த்து ரசிங்க. இப்படி தினமும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதனுடைய இந்த பார்க்கறதுனால அது அப்படியே மண்டையில் போய், ஏன்னா இருக்கிற பிரெயினில் இருக்க செல்லு என்ன அந்த ஒரு சிப்ஸ் மாதிரி தானே, அதில் போய் பதிவாயிடும். அந்த பதிவான பிறகு இப்படியே பார்த்து பழகணும்னு வச்சுங்க. அப்புறம் தியானம் பண்ண பொழுது சுலபமாக அந்த இடத்துக்கு போக முடியும். நட்சத்திர கூட்டம் மட்டுமா இருக்குது, கிளஸ்டர்ஸ் இருக்குது, ஓப்பன் கிளஸ்டர்ஸ், காப்லர் கிளஸ்டர்ஸ் இருக்குது, அப்புறம் நெபுலா இருக்குது, கேலக்ஸி இருக்குது. என்ன நிறைய அதில் வந்து இந்த டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க. அதில் வந்து 100கணக்கில் இருக்குது. என்னுடைய இந்த 12 வருஷ அனுபவத்தில் நான் இந்த வந்து அஸ்ட்ரானமியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 14 வருஷமாக நான் என்னுடைய நேரத்தை செலவு பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே நான் பார்த்துருக்கேன். என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. அதுவும் எப்படின்னா, இன்னும் பார்க்கணுன்னா சவுத் அமெரிக்கா சைடு போனேன்னா இன்னும் நல்லா பார்க்கலாம்.
நான் இருக்கிறது சிகாகோ ஏரியா. அப்போ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற அந்த மண்டலத்தெல்லாம் பார்க்க முடியும். அதில் பாதி வந்து சவுத்தில் இருக்குது, வேறு சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறத பார்க்க முடியாது. அங்கே வந்து ரொம்ப ரிச்சஸ்ட்டு டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, இந்த லார்ஜ் மெஜரானிக் கிளவுடுன்னு ஒன்று இருக்குது, ஸ்மால் மெஜரானிக் கிளவுடு. அங்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்க்கலாம், படிச்சுன்னு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு சில நண்பர்கள் போயிட்டு வந்து பார்த்து சொன்னாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அங்கே போகும்போது சின்ன டெலஸ்கோப் வாங்கிட்டு போனார். அங்கே போய் நல்லா பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னார். ஆனால் முடிஞ்ச வரலும் இப்போது அங்கே இருக்கவங்க இந்த துருவ நட்சத்திரம் இருக்குல்ல, அதை பார்க்க முடியாது. அப்புறம் இந்த சப்தரிசி மண்டலம் அதை பார்க்க முடியாது. இந்த வட இந்தியா அல்லது இந்த வடக்கு பகுதி, அதாவது பூமத்திரலுக்கு வடக்கு இருக்கவங்கெல்லாம் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிற தோரணையில் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அது இருக்கிற இடத்த பொறுத்திருக்கு வச்சுங்களேன். இந்த என்னென்னா, இந்த இந்தியா வந்து இருக்கிற அமைப்பு ரொம்ப அருமையான அமைப்பு. பூமத்திரையில் பக்கத்தில் இருக்கிறனால இந்த ராசி மண்டலம் வந்து இந்த 12 ராசி மண்டலம், மொத்தம் 88 ராசி மண்டலம். அதில் இந்த 12 ராசி மண்டலம் தான் முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். ஏன் அதை எடுத்துக்கணும்னா, அந்த பகுதியில் தான் இந்த கிரகங்கள்லாம் போயிட்டுருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போது பிக் டிப்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது ஒரு ராசி மண்டலம். அதுதான் வந்து என்ன சொல்கிறது, இந்த நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த சப்தரிசி மண்டலம் சொல்லணும்ல, அந்த சப்தரிசி மண்டலத்தை பிக் டிப்பர் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கும் இந்த 12 ராசிக்கு சம்மந்தம் இருக்கானா இல்லை. ஸோ பிக் டிப்பர் இஸ் ஏ ஒன் ஆஃப் த, அதுக்கு பேர் அர்சா மேஜர். ஓகே, அர்சா மேஜர் என்பது அந்த கான்ஸ்டலேஷனுக்கு பேர், அந்த ராசி மண்டலத்துக்கு. அது வந்து இந்த 12 ராசியில் வரல. காரணம் என்னென்னா, அந்த பிக் டிப்பர் இருக்கிற ஏரியா அந்த வழியாக எந்த கிரகமும் போகிறதில்ல. நம்மளுடைய கிரகம் சோலார் சிஸ்டம் சொல்லுமே, இந்த சூரிய மண்டலம், அது வந்து அது வழியாக போகாது. ஸோ இந்த சூரிய மண்டலம் உள்ள ராசிகள், அதில் உள்ளது எல்லா கிரகங்களும் எந்த ராசியில் போகுதோ அந்த ராசியை 12 ராசியை அவங்க எடுத்திருக்காங்க. அந்த ராசியில் இருக்கிற நட்சத்திரத்தை தான் இந்த 27 நட்சத்திரத்தையும் எடுத்திருக்காங்க. தெரியுதுங்களா? இப்போது அஸ்வினி, பரணி, கிருத்திகை இப்படி போயிட்டுருக்குல்ல, அதே போல் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இதெல்லாம் இந்த 12 ராசியும் பூமத்திரைக்கு ஒட்டுனாப்பில் இருக்கும். ஓகே, பூமத்திரைக்கு ஒட்டுனாப்பில் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது, கவனிக்கணும். ஆகையினால நம்ம ஊர் இந்தியா பூமத்திரைக்கு பக்கத்தில் இருக்கிறனால நம்ம இந்த 12 ராசி மண்டலத்திலே சுலபமாக பார்க்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இந்த என்னது செஜிட்டரிஸ்ங்கிறது என்ன, தனுர் மண்டலம் நம்ம ஊர்லேருந்து பார்த்தா தலைக்கு மேலே தெரியும். நான் சிகாகோவில் இருக்கேன், 42 டிகிரி நார்த்து. இதிலேருந்து நான் பூமத்திரையில் 42 டிகிரி நார்த்தில் இருக்கேன். நான் சென்னையில் வாழ்ந்ததுனால எங்கள் ஊர் திருச்சி பக்கம். நம்ம திருச்சி சென்னையெல்லாம் 11, 12 டிகிரி. கன்னியாகுமரி வந்து 80 டிகிரி, 8. ஈக்குவேட் வந்து ஒன்லி 8 டிகிரி தான், 88 டிகிரி. அங்கே இருந்து பார்க்கும் பொழுது தலைக்கு மேலே வரும். இங்கே இருந்து பார்க்கும் பொழுது அது ரொம்ப தெற்கு நோக்கி பிரகாசிக்குது. தெற்கில் பார்க்கணும். அது சம்மரில் தான் வரும், கோடை காலத்தில் தான் அது வரும். அதான் ராத்திரியில் எப்போ வந்துட்டுருக்கோம், பகலில் வரதை நம்ம பார்க்க முடியாது, ராத்திரியில் தான் பார்க்க முடியும் இல்லைங்களா? அந்த ராசி மண்டலத்தை பார்க்குறதுக்கு இந்த ஜூலை, ஆகஸ்ட்டு அந்த மாதத்தில் நல்லா பார்க்கலாம், தெற்கு பார்க்கலாம். ஏன் அது நான் எடுத்து சொல்கிறேன்னா, அந்த பகுதியில் மில்கிவே போகுது. மில்கிவே வந்து த்ரோட் ஒரு பெல்ட் மாதிரி போகும். ஆனால் அந்த ராசியில் மட்டும் மில்கிவே ரொம்ப ரிச். ஆக்சுவலி அங்கே நிறைய டீப் ஸ்கை இருக்குது. என்ன, ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அதாவது டெலஸ்கோப்லேயே பார்க்கறத விட ஈவன் பைனாகுலர்ஸில் கூட பார்க்கலாம். என்ன, நல்ல பைனாகுலர்ஸ் வேணும். அதுக்கு அந்த கிளாஸ் இருக்குல்ல, முன்னாடி கிளாஸ் நல்லா கோட்டிங், நல்லா கோட் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த இது வந்து ப்ளூ கலராக இருக்கணும் அந்த கிளாஸ்.
இந்த முன்பகுதி கிளாஸ். எல்லோ கோல்டு கலராக இருந்ததுன்னா அது வந்து அஸ்ட்ரானமிக்காக பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பேர் ரூபி கோட்டடு சொல்லுவாங்க, ரூபி கோட்டடு லென்ஸ். அது வந்து அஸ்ட்ரானமிக்கு உகந்ததில்லை. இந்த பச்சை கலராகவும் ப்ளூ கலராக இருந்தால் தான் இந்த அஸ்ட்ரானமிக்கு, இந்த வானசாஸ்திரத்துக்கு நல்லா பயன்படுத்தலாம். ஓகே, இது எங்கேயோ போயிட்டு நான் சொல்லிட்டேன். எனிகா, இப்போது இந்த சந்திரன் ஏன் இந்த சந்திரன் சொன்னேன்னா, இந்த சாபம் இந்த ரோகிணி மட்டும் அவர் கழிச்சிட்டு வந்ததுனால தக்ஷன் வந்து சாபத்தை விட்டார். அதான் உன்னுடைய அழகு கெடட்டும் அப்படின்னு. அதனால் அழகு கெட்டு கடைசியில் அந்த அழகை வந்து மீட்டு கொடுக்கறதுக்கு நாரதர் முனி என்ன பண்ணுறாருன்னா, சிவனை நோக்கி ஒரு மந்திரத்தை சொல்லி தவம் இரு, அவருடைய அருளால் உனக்கு வந்து இந்த பழைய நிலையை உருவம் வரும் அப்படின்னு சொல்லி. அதே போல் ஒரு கடற்கரையில் சிவலிங்கத்தை மணலால் செஞ்சு ஒரு மந்திரத்தை சொல்லி அவர்கள் வழிபட்டு வருவார்கள். அது வந்து அந்த மந்திரம் ஆயில் கொடுக்கக்கூடிய மந்திரம், நம்மளுடைய ஆயிலை வந்து விருத்தி அடையக்கூடிய மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லவும் சிவபெருமான் அருளால் அவருக்கு பழைய உருவம் வரும். பழைய உருவம் வந்த பிறகு அவர் மனம் திருந்தி 27 நட்சத்திரங்களையும் அவர் வந்து ஒழுங்காக கவனிப்பார். அப்போது ஒரு இது சொல்வார், அதாவது உன்னுடைய சாபத்தை வந்து கம்ப்ளீட்டாக, தச்சன் கொடுத்த சாபத்தை என்னால் முழுமையாக போக்க முடியாது, ஆனால் உனக்கு வந்து அழகு வந்து தேயும் அப்புறம் வளரும். என்ன தேய்பிறை வளர்பிறை, 30 நாளில் 15 நாள் தேய்பிறை, உன்னுடைய அழகு கொஞ்சமாக குறைஞ்சி அமாவாசை என்று கருப்பாகிடுவ. அப்புறம் அழகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடி முழு பௌர்ணமி போது ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுக்குறாரு. அதுதான் உங்களுக்கு தேய்பிறை கதை வளர்பிறை ஏற்பட காரணம் ஆச்சா. ஸோ அந்த பாதிங்கிறது என்னென்னா, அதாவது உண்மத்த முற்றாட பாதி மதியாட. பாதி மதியன்னா ஒரு தலையில் அந்த தடாமுடியில் வச்சுருக்கும்போது அந்த முடியில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா ஒரு இளம்பிறை, அதாவது 3, 4, 5 இந்த மாதிரி அளவில், அந்த 4ஆம் பிறை அல்லது 5ஆம் பிறை எப்படி இருக்குமோ அந்த அளவில் தான் அது இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து வளர்பிறையை காமிக்கக்கூடியது. ஸோ இப்போ என்ன பார்த்தோம் இன்னொரு தடவை பார்க்கலாம். அந்த பாடலை ஆதி பரநாட அங்கை கனலாட ஓதும் சடையாட உண்மத்த முற்றாட பாதி மதியாட. ஓகே, அப்புறம் அடுத்தது பாரண்ட மீதாட. அந்த அண்டத்துலேயும் அவர் ஆடுறாரு. என்ன அண்டம்னா, அண்டத்தில் ஆடும்போது அவர் வந்து அண்டலிங்கம் என்று பெயர் எடுக்கிறார். நம்ம பிண்டத்தில் ஆடும்போது அவர் பிண்டலிங்கம்ங்கிறது பெயர் எடுக்கிறார். ஏன்னா இந்த அண்டம் பூரா அவர் பரவிருக்கார், அதனால் அண்டத்துலேயும் ஆடுறாரு. நாதமோடு ஆடினான் நாதாந்தான் நட்டமே. நாதமோடு ஆடினான் அப்படின்னா தனது நாத சக்தியால். எப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம்னா, வலது கையில் வலது பக்கம் 2 கை இருக்குது. ஒரு கை வந்து அபயக்கரம், அதுலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். இன்னொரு கரம் வந்து ஒரு உடுக்கி வைத்து கொண்டு ஆடுவார். அப்போ அந்த உடுக்கி வந்து நாதத்தை உண்டு பண்ணும். அந்த நாத சக்தியில் நாதத்தை உண்டு பண்ண பொழுது அந்த நாதம் வந்து எதை குறிக்குன்னா, இந்த 36 தத்துவங்களையும் கடைசி தத்துவம் நாத தத்துவம். அதற்கு முன்னாடி இருக்கிறது விந்து. அதை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்களையும் நாத தத்துவத்தை கடந்து போனவங்களுக்கு நாதாந்த நிலை ஏற்படும். அந்த நிலையில் ஆடும் ஆட்டம்தான் நாதாந்த நடனம். இங்கே வந்து நட்டமேன்னு சொல்கிறார். நட்டமேங்கிறது நடனம். நாதாந்த நட்டமே என்றால் நாதாந்த நடனமே, நாதாந்த கூத்தே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த பாட்டை. இந்த நாதாந்தங்கிறதுக்கு ஒரு தனி விளக்கம் நிறையா கொடுக்கலாம். அது நான் கொடுக்க போகிறேன். எப்படின்னா, அந்தம் என்றால் முடிவு. ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், படிச்சுட்டு நம்ம கேட்குறோம், இந்த புத்தகத்தை படிச்சிய இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட
ஒரே வரியில் சொல்லு அப்படின்னு கேட்குறோம்ல என்ன. அதுபோல் இந்த ஏதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேதத்தை படிக்கிறான்னு வச்சுங்களேன். இந்த வேதத்தை படிக்கும் பொழுது படித்து முடிச்சு எல்லாம் வேதங்கிறது உபநிடதங்கள்லாம் சேர்ந்து தான் இருக்குது. கர்மகாண்டம் ஞானகாண்டம் சேர்ந்த வேதம். இதில் இருந்து எல்லாம் படிச்சுட்டு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னு கேட்டால் அந்த வேதத்தினுடைய முடிவு அதுதான் வேதாந்தம். ஓகே, அது என்ன? அகம் பிரம்மாசி, தத்துவமசி, நீ அதுவாய் இருக்கிறாய் என்பது வேதாந்தத்துடைய உட்பொருள். முடிவான பொருள் தத்துவமசி, நீ அதுவாய் இருக்கிறாய். அதுவே சித்தாந்தத்துக்கு வரும்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். அந்தங்கள் 6. திருமூலர் என்னன்னா 6 அந்தங்களை பற்றி சொல்லியிருக்கார் ஒரு தலைப்பில். அதை பின்னாடி பார்ப்போம். முதல் அந்த 6ஐ முன்னாடி சொல்கிறேன், அப்போ ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்கலாம். வேதாந்தம் என்பது வேதத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய முடிவு. அது முடிவாக எதை சொல்லுதோ அது. சித்தாந்தம் என்பது இந்த சித்தாந்தத்தினுடைய முடிவு. அது என்ன சொல்லுதுன்னா நீ சிவமாய் ஆகிறாய் என்று சொல்லுகிறது. அங்கே தத்துவமசிங்கிற விளக்கம் தான் இதுலேயும். வேதாந்தத்தில் தத்துவமசி என்பது நீ அதுவாய் இருக்கிறாய், சித்தாந்தத்தில் நீ சிவமாய் ஆகிறாய் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரு நிலையை அடையிறாங்க. அதான் அந்த கடைசி நிலை அடையிறதுக்கு தான் இது எல்லா இந்த 6 அந்தமும் அதுதான் சொல்லுது. ஆனால் வெவ்வேறு வடிவில் சொல்லப்படுகிறது.